இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அடிச்சதுக்கு ஈரான் அவங்களோட ரிட்டாலியேஷனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட 5th ஃப்ளீட்டை கமெண்ட் பண்ணக்கூடிய அவங்களோட ஹோம் பேஸை ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது பத்தான்னு சொல்லிட்டு UAE, கத்தார் போன்ற பகுதிகளிலையும் ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் ஈரானுக்குள்ள நடந்த ஏவுகணை தாக்குதலில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா அதை பற்றின சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களும் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். ஈரான் இந்த முறை ஜஸ்ட் ரிட்டாலியேஷன்றதை நார்மலாக பண்ணலை, ஒரு முழுமையான ஏவுகணை தாக்குதலை இப்போ இஸ்ரேலை நோக்கியும் அமெரிக்காவோட விமானப்படை தளங்கள் மற்றும் ராணுவ தளங்களை நோக்கியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷனாக மாறிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங். ஈரான் மீது ஏற்பட்ட இம்பாக்ட்ல இருந்து இந்த ஒரு பதிவை தொடங்குறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வெஸ்டர்ன் மீடியாஸ்லையும் மிடில் ஈஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களையும் நிறைய புகைப்படங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு. ஈரானோட மெஹர் நியூஸ் ஏஜென்சியில் இருந்தும் சில வீடியோஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. இதில் மிகப்பெரிய பள்ளங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மீட்டர் அகலத்துக்கு ஒரு 10 மீட்டர் ஆழத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ பெரிய ஒரு பாதிப்பு தெஹ்ரானில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. மொத்தமாக இதுவரைக்கும் மீடியாஸால் வெரிஃபை பண்ணப்பட்டது மட்டுமே 65க்கும் அதிகமான கட்டிடங்கள் இந்த இடத்துல தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. இதில் மோஸ்ட்டாக தெஹ்ரான் பகுதியில் தலைநகரத்தில் மட்டுமே இந்த அளவுக்கு கட்டிடங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. ரொம்ப ஹெவியாக இருக்க குண்டுகள், ஜேடாம்ஸ் போன்ற குண்டுகளை இந்த ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த இடத்துல தாக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிஷியல் வேவை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானின் மீது லான்ச் பண்ணிட்டாங்க. நெதன்யாஹு அவர்கள் அவரோட அபிஷியல் பிரஸ் பிரீஃபிங்ல பொதுமக்களுக்கு அவர் அளிக்கக்கூடிய உரையில 47 வருஷமா டெத் டு இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோஷத்தோட ஈரான் நமக்கு எதிராக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த கொடியவர்களை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டியது நம்மளோட வேலை. அதுக்கான வேலைகளை தான் இஸ்ரேல் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு கண்டிப்பாக இதில் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாது. இஸ்ரேலோட நாட்டு மக்களை இஸ்ரேலோட ராணுவம் பாதுகாக்கும். அதே நேரத்தில் உங்கள் அத்தனை பேரோட ஒத்துழைப்புன்றது தேவை. இந்த முறை ஈரானின் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு எதிராக யாரையும் திருப்பாத அளவுக்கு நடத்தணும். அது உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு மாறுன்றதையும் அவரோட உரையில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இன்னொரு வீடியோ அவரோட ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்காரு. ஒரு 8 நிமிஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. அந்த 8 நிமிஷம் இருக்கக்கூடிய வீடியோவில் அவரும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஈரான் இந்த மாதிரி ரீஜன்ல ரொம்ப பெரிய ஒரு த்ரெட்டா மாறிட்டு இருக்கு. அதை எலிமினேட் பண்ண வேண்டியது அமெரிக்காவோட கடமை. வரும் காலங்களில் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களை தொடங்குறதுக்கும் ஈரான் தயாரா இருக்கும். கிட்டத்தட்ட ஈராக்குக்கு எதிராக என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சாங்களோ, இல்ல மிடில் ஈஸ்ட்ல இந்த WMD சொல்லக்கூடிய வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு நாடுகள் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கதை எடுத்து வச்சாங்களோ அதே ஃபார்மெட்ல அமெரிக்கா இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப இருந்த லாஜிக் இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ யாருமே நியூக்ளியர் வெப்பன்ஸை மட்டுமே காரணமா வச்சு அமெரிக்கா ஒரு நாட்டு அடிக்கணும் அதை அக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு வீடியோவும் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒமனோட ஃபாரின் மினிஸ்டர் CBSக்கு அளிச்ச ஒரு இன்டர்வியூல ஜீரோ என்ரிச்மெண்ட், அதாவது எந்த விதத்திலையும் நாங்கள் இதுக்கப்புறம் யுரேனியம் என்ரிச் பண்ண மாட்டோம், அந்த உத்தரவாதத்தை ஈரான் அவங்களுக்கு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா எங்கள் மேலே சாங்ஷன்ஸை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஈரானின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கு. நாங்கள் ஜீரோ என்ரிச்மெண்ட் ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜை இவங்க பாஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கிடைச்ச அடுத்த சில மணி நேரங்களே, அதாவது ஓமன் அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு மெசேஜை பாஸ் பண்ண அடுத்த சில மணி நேரங்களே இந்த தாக்குதலானது தொடங்கி இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருக்கு. அப்போ யுரேனியம் என்ரிச் பண்ணப்பட்டது, கேப்சர் பண்ணது மட்டும் அமெரிக்காவோட குறிக்கோள் கிடையாது. அவங்களோட மெயினான டார்கெட்ன்றது ஈரானில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ரூலை மாற்றி அமைக்கணும். ஈரானில் நடக்கக்கூடிய ஆட்சியை இவங்க ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு சாதகமா மாத்துறது மட்டும்தான் அவங்களோட ஒரு முக்கியமான குறிக்கோள்ன்றதை தெளிவாக காமிச்சிருச்சு. இல்லைன்னா ஜீரோ என்ரிச்டு யுரேனியம்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ரைக்ஸ் நடத்தணுன்ற ஒரு அவசியமும் இந்த இடத்துல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்ட்ரைக்ஸ் நடந்துருச்சுப்பா. இது இஸ்ரேலோட வெர்ஷன் தான். ஏன்னா இஸ்ரேல் சொன்ன செய்திகளை தான் நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஈரான் சைடு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும்ல. ஒட்டுமொத்தமா 30க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலின் மீது ஈரான் வீசியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஆக்டிவா ஏர் ரைட் அலாம்ங்கிறது முழுக்க இஸ்ரேலில் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் இஸ்ரேல் அந்த தலைநகரமான டெல் அவிவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் ஒட்டுமொத்தமாக ரெட் அலர்ட்ல வைக்கப்பட்டிருக்கு. 5 ஏவுகணைகள் வரைக்கும் வடக்கு பகுதிகளில் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் இன்னமும் அதிகப்படியான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் முழுமையான ரெட் அலர்ட்ன்றது ஹை அலர்ட்டோட வார்னிங்காக இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யாருமே இஸ்ரேல்ல இருந்து இப்போ வெளியில் வரக்கூடாது, யாருமே வாகனங்களை இயக்கக்கூடாது.
பப்ளிக் ஷெல்டர்ஸ், அவங்க வீடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய பங்கர்ஸ், இதில் தான் ஸ்டே பண்ணமே தவிர யாருமே வெளியில் வரக்கூடாதுன்ற ஒரு அறிவிப்பும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவோட ஒரு பேஸ் அடிச்சது ரொம்ப ஒரு வைரலான விஷயமா மாறி இருக்கு. இது பொய்யான செய்திகள் கிடையாது. ஏஐ எடிட்டட் வீடியோவோ இல்லை ஏஐ எடிட்டட் இமேஜோ கிடையாது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஜிஃபார் பேஸ், இது அமெரிக்காவோட 5th ஃப்ளீட்டுக்கான ஒரு கமாண்ட் இல்லைனா அதுக்கான ஒரு ஹோம் பேஸ்னு சொல்லலாம். இதுதான் அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட். இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அதோட ஒட்டுமொத்த ஆபரேஷன்ஸையும் இந்த இடத்துல இருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட ஒரு ஹோம் பேஸ் மாதிரி. இதோட ஆப்ரேட்டிங் ஏரியா என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஹோம் பேஸ்ல இருந்து ரெட் சி, செங்கடல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இந்தியன் ஓஷனோட இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்ட்டை கவர் பண்ணுற மாதிரி ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டோட அந்த ஒரு கோஸ்டல் பகுதிகளில் இருந்து இந்த பக்கம் பாகிஸ்தான் கோஸ்டல் ஏரியா வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த போர்ட்டோட ஆப்ரேஷன்ஸ்குள்ள அடக்கும். அந்த ஒரு பேஸின் மீது இன்னைக்கு ஈரானோட ஏவுகணைகள் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு. விசிபிளி பார்க்குறப்போ 3 இடங்கள்ல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆனது உணரப்பட்டிருக்கு. இது ரொம்ப பெரிய ஒரு சம்பவம். ஏன்னா அந்த இடத்துல அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி வைரலான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த செயிலர்ஸ் அமெரிக்கா மூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிலிட்டரி அசட்ஸையும் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்குன்னா ஈரான் அந்த இடத்துல ஆயுதங்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை அடிச்சாங்களா, ஈரான் அந்த இடத்துல ஆயுதங்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களை அடிச்சிருக்காங்களா, இல்லை முக்கியமான ரேடர் இன்ஸ்டாலேஷன்ஸை தாக்கியிருக்காங்களான்றது இன்னமும் வெளியில் தெரியல. இது மட்டும் இல்லை, கத்தாரில் பேஸுக்கு பக்கத்தில், கத்தாரில் இருக்கக்கூடிய அந்த அல்வடைட் பேஸ்க்கு பக்கத்தில் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் உணரப்பட்டிருக்கு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆனது உணரப்பட்டிருக்கு. ஸோ மிடில் ஈஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த பகுதிகளில் ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இப்போ வானத்தில் பறந்துட்டு இருக்கு. நிறைய இடங்களில் வந்து இன்டர்செப்ஷனும் நடந்திருக்கு. யூஏஇலாம் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா, சரியா அவங்களோட டைமின் படி ஒரு 12:30 1:10 இந்த டைம்குள்ள 11 மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு லார்ஜஸ்ட் வேவை ஈரான் அவங்களுக்கு எதிராக பண்ணது கிடையாது. ஸோ அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தணும் முடிச்சதுக்கு அப்புறமா எந்த இடத்துலையும் ஈரான் பின்வாங்குற மாதிரி தெரியல. ரொம்ப ஹெவியஸ்டான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அமெரிக்காவோட கரியர் ஸ்ட்ரைக் குரூப் இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் லான்ச் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் இஸ்ரேலை நோக்கி இன்னும் 15 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்துட்டு இருக்கு. அதில் நிறைய ஏவுகணைகளை மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட அசட்ஸை பயன்படுத்தி அதை டெஸ்ட்ராய் பண்ண போறதா ஒரு செய்திகள் வந்திருக்கு. ஸோ விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஹீட்டப் ஆயிருச்சு. எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரைக்ல நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்களோ, இப்போ அந்த நாடுகள்ல இருந்தே சர்ஃபேஸ் ஏர் மிசைல் சிஸ்டம் லான்ச் பண்ணப்படுது. இஸ்ரேலுக்கு போகக்கூடிய மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈரானுக்கு எதிராக நிற்கக்கூடிய நிலைமை அந்த அத்தனை நாடுகளுமே இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் யாருமே அமெரிக்காவோட ஸ்ட்ரைக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம், அஃபென்சிவாகவும் சரி டிஃபென்சிவாகவும் சரி அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இந்த இடத்துல இருக்க மாட்டோம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மிசைல்ஸ் இஸ்ரேலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அழிக்கப்படுது. அந்த அழிப்புகள் அத்தனையிலையும் இந்த நாடுகளோட சர்ஃபேஸ் ஏர் மிசைல் சிஸ்டம் இந்த நாடுகள் மூலியமா அமெரிக்கானால ஆப்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல ஆக்ஷன்ஸ்ல இறங்கியிருக்கு. ஸோ 2ஆம் கட்ட தாக்குதல்ன்றது இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்கப்படலாம் சொல்லியிருக்காங்க. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ அந்த செகண்ட் வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ன்றதும் தொடங்கியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, CNN இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட், அமெரிக்கா ஒரு லாங் டேர்ம் மிலிட்டரி ஆக்ஷனாக இதை ஈரானுக்கு எதிராக பண்ண போகிறாங்கன்னு. அதாவது வெறும் ஒரு நாளில் முடியாமல் ஒரு வாரமோ இல்லை 2 வாரமோ போகக்கூடிய அளவுக்கு கூட அமெரிக்காவோட மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் ஈரானுக்கு எதிராக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மேஜர் ஆஃப் எஸ்கலேஷனாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே போகாது. நம்ம பேசுகிற கண்டென்ட் அந்த மாதிரி அண்ட் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுனால நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக சான்சஸ் கிடையாது. ரிப்பீட்டடாக நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிடில் ஈஸ்ட்டில் நிறைய பேரோட ரிலேஷன்ஸ், மிடில் ஈஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி நிலைமை என்ன மாதிரி இருக்குன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் அது உங்கள் எல்லாருக்கே